வெல்லட்டும் சிறக்கட்டும், ரத்து செய், மாணவர் உயிரை காவு வாங்கும், பெற்றோர் பணத்தை கொள்ளையடிக்கும், நீட் தேர்வை ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய், வெட்கக்கெட்ட மோடி அரசு. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நாடு முழுவதும் அரங்கேறியுள்ள நீட் மோசடிகள், ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீட் குளறுபடிகளை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒன்றிய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன். மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட நகரங்கள்ல நடந்தது. இந்த தேர்வை 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதிய நிலையில தேர்வுக்கு முன்பாகவே வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில நேற்று முன்தினம் தேசிய தேர்வு முகமை இந்த நீட் தேர்வை ரத்து செய்தது. இந்த நிலையில பல்வேறு மாநிலங்கள்ல இந்த தேர்வை எழுதிய மாணவர்கள் நாங்கள் நன்றாக எழுதியிருக்கிறோம், ஆனால் தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வை ரத்து செய்திருக்கிறது என்று அவர்களுடைய கவலையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுதி அதே காலகட்டத்தில் இந்த நீட் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவுல மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேசிய தேர்வு முகமை அண்மையில் நடைபெற்ற இந்த தேர்வை ரத்து செய்திருக்கிறது. நாடு முழுவதும் மாணவர்கள் மத்தியில பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டம் என்பது வெடித்திருக்கிறது. தலைநகர் சென்னையிலும் நேற்று போராட்டம் நடந்த நிலையில கேரளாவில SFI அமைப்பினர் ஒன்றிய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டனர். இந்த நிலையில தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுல 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். மாணவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து இந்தியா முழுவதும் தீவிரமடைந்து வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன். கட்டண கொள்ளைக்கு எதிரான